ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் கோடை வெப்பம் தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் அமீரக அரசாங்கம் வருகின்ற ஜூன் 15 முதல் அதன் வருடாந்திர மதிய வேலை தடைய செயல்படுத்துறதா அறிவிச்சிருக்கு. இது மூலமா தொழிலாளர்கள் கடுமையான வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு அடையலாம். 3 மாசத்துக்கு இது அமல்ல இருக்கும். மதியம் 12:30 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை வேலை செய்ய தடையும் இருக்கு. இந்த காலகட்டத்துல எப்போதும் பயணத்தில் இருக்கும் டெலிவரி தொழிலாளர்களை ஆதரிக்க நாடு முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட குளிரூட்டப்பட்ட ஓய்வு நிலையங்கள் வழங்கப்படுது. இங்க ஊழியர்கள் குளிர்ச்சியடைய ஓய்வெடுக்கலாம். ஒக்ரே, ஆர்டிஏ, பிற அரசு துறைகள் மற்றும் டெலிவரி தளங்களுடன் இணைந்து இந்த முயற்சியை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி போன வருஷம் 6,000 ஓய்வு நிறுத்தங்கள் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டு இன்னும் அதிகமா சேர்த்திருக்காங்க. டெலிவரி ஆப் மூலமா டெலிவரி தொழிலாளர்கள் அருகிலுள்ள ஓய்வு நிலையத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அமீரகத்தில் வெளிப்புற தொழிலாளர்களுக்கு வெப்ப சோர்வு ஏற்படும் அபாயத்தை குறைப்பதற்காக மதிய வேலை தடை தொடங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வேலை செய்யும் இடங்கள்ல நிழலான பகுதிகள், குளிர்ந்த நீர், குளிரூட்டும் உபகரணங்கள் இது எல்லாமே வழங்குறாங்க. இந்த மதிய நேர இடைவேளை மீறல்களை 600-590-000 என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் புகார் அளிக்கலாம். மொக்ரையோட சைட்லயும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதற்கிடையில் குவைத் இதே போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அங்குள்ள டெலிவரி ரைடர்கள் ஜூன் 1 ஆகஸ்ட் இறுதி வரை காலையில 11 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரை வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களை கடுமையான வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.